துளசியை விருந்தா என்று அழைக்கின்றனர். அசுர அரசரான கால்நேமியின் அழகிய இளவரசிதான் இந்த துளசி. சிவபெருமானின் சக்தி வாய்ந்த பகுதியாக இருக்கக்கூடிய ஜலந்தர் என்பவரை அவர் திருமணம் செய்து கொண்டார். ஜலந்தர் என்பவர் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த தீயிலிருந்து பிறந்தவன் என்பதால் ஜலந்தருக்கு அளவுக்கு அதிகமாக சக்திகள் இருந்தது. பத்தினியாகவும் ஈடுபாடுள்ள பெண்ணாகவும் இருந்ததால் விருந்தா இளவரசி மீது காதலில் விழுந்தார் ஜலந்தர். விஷ்ணு பகவானின் தீவிர பக்தையாக விளங்கினார் விருந்தா. ஆனால் ஜலந்தருக்கோ கடவுள்கள் என்றாலே வெறுப்புதான். இருந்தாலும் விதி அவர்கள் இருவரையும் சேர்த்து வைத்தது. விருந்தாவை திருமணம் செய்து கொண்ட பின்பு அனைவராலும் வெல்ல முடியாதவனாக மாறினான் ஜலந்தர். விருந்தாவின் தூய்மையும் கடவுள் பக்தியும் அதற்கு காரணமாக விளங்கின. அவனின் சக்தியை பல மடங்கு அதிகரித்தது. சிவபெருமானாலேயே ஜலந்தரை வெல்ல முடியவில்லை. அவனின் ஆணவம் அதிகரித்தது. சிவபெருமானை வீழ்த்தி அண்ட சராசரத்திலேயே சக்தி வாய்ந்த கடவுளாக திகழ வேண்டும் என்பது அவனின் லட்சியமாக இருந்தது. ஜலந்தரின் சக்தி அதிகரித்து கொண்டே இருந்தது. இது அனைத்து கடவுள்களுக்கும் பாதுகாப்பு இன்மையை ஏற்படுத்தியது. அனைத்து தேவர்களும் உதவியை நாடி விஷ்ணு பகவானிடம் சென்றனர். விருந்தா அவரின் தீவிர பக்தை என்பதால் விஷ்ணு பகவானுக்கு குழப்பம் உண்டாயிற்று. அவளுக்கு அநீதி வழங்க அவர் மனம் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் ஜலந்தரால் அனைத்து கடவுள்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருந்ததால் விஷ்ணு பகவான் ஒரு விளையாட்டை அரங்கேற்றிட நினைத்தார். அதன்படி சிவபெருமானுடன் ஜலந்தர் போரில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது ஜலந்தர் போல் வேடமிட்டு விருந்தாவிடம் வந்தார் விஷ்ணு பகவான். முதலில் அவரை அடையாளம் காண முடியாமல் ஜலந்தர் தான் வந்துவிட்டான் என்று நினைத்து அவரை வரவேற்க சென்றாள் விருந்தா. ஆனால் விஷ்ணு பகவானை அவள் தொட்ட மறு வினாடியே அது அவளின் கணவன் இல்லை என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். அவளுடைய தூய்மை கெட்டு போனதால் ஜலந்தர் தாக்குதலுக்கு உள்ளானார். தவறை உணர்ந்த அவள் தனது சுயரூபத்தை காட்டுமாறு விஷ்ணு பகவானிடம் கேட்டுக்கொண்டாள். தன் கடவுளே தன்னிடம் விளையாடியுள்ளார் என்பதை அறிந்த அவள் உடைந்து போனாள். தன்னுடைய தூய்மையை கெடுக்க தன் கணவன் போல் விஷ்ணு பகவான் வேடமிட்டு வந்ததை அறிந்த விருந்தா விஷ்ணு பகவான் ஒரு கல்லாக மாற வேண்டும் என்று அவரை சபித்தார். அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்ட விஷ்ணு பகவான் கண்டக்கா நதி அருகே ஷாலிகிராம கல்லாக மாறினார். அதன் பின்பு தனது மனைவியின் தூய்மை என்ற பாதுகாப்பு ஜலந்தரை விட்டு போனதால் சிவபெருமானால் அவன் கொல்லப்பட்டான். மனமுடைந்த விருந்தா தன் வாழ்க்கையை முடிக்க முடிவெடுத்தாள். அவள் இறக்கும் முன்பு துளசியாக அறியப்படுவாள் என விஷ்ணு பகவான் அவருக்கு வரமளித்தார். அதன்படி இனி விஷ்ணு பகவானை வழிபடும் போது துளசியும் வழிபடப்படும். துளசி இலை இல்லாமல் விஷ்ணு பகவானுக்கு செய்யப்படும் பூஜை முழுமை பெறாது. அதனால்தான் இந்து சடங்குகளின் பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக விளங்குகிறது துளசி செடி. நல்ல ஆரோக்கியத்துடனும் அனைவரையும் ஆசீர்வதிக்க அனைத்து மக்களின் வீட்டில் வளரும் ஒரு செடியாக அருளளிக்கப்பட்டார்.